வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. நிறைய அண்மை தகவலுக்கு வந்துட்டுருக்கோம். திமுகவினுடைய வலிமை, இன்னொன்று திமுகவின் அதிர வைக்கும் நெட்வொர்க்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம திமுக திராவிட மாடலை விமர்சித்தம் பண்ணாலும் அவருடைய அந்த நெட்வொர்க்கை நம்ம பாராட்டி ஆக வேண்டும். எப்படி பிஜேபி இந்த தேர்தல் அரசியலை உன்னிப்பாக பார்த்து ஏகப்பட்ட வேலைகளை பண்ணுமோ, அதே போல் இந்தியாவில் யாருமே செய்யாத, எந்த அரசியல் கட்சியுமே செய்யாத ஒரு வேலையை திமுக பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, மேற்கு மண்டலம் எங்களுடைய கோட்டைன்னு எடப்பாடி சொல்கிறார். இன்னொரு பக்கம் ஸ்டாலின் மண்ணை கப்ப போகிறீங்கிறார். நம்ம எம்பி எலெக்ஷனுடைய டேட்டா எடுத்தால் ஓரளவுக்கு நம்ம விஷயம் தெரியும். 10 வருஷம் நாங்கள் ஆட்சியில் இருந்து கூட கோயம்புத்தூரில் 10க்கு 10 அடித்தோம் அப்படின்னு எடப்பாடி சொல்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி உண்மையிலேயே யார் வலிமையாக இருக்கிறார்கள்? இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம சொல்கிறது டேட்டா வச்சு தான் பார்க்குறோம். நம்ம மக்கள் யார் ஆதரவு, திராவிட மாடலுக்கு எதிராக மக்கள் கொந்தளிக்கிறாங்களா, அதை பற்றி நான் பேசலை. அது பின்னாடி பேசுவோம். இப்போதைக்கு டேட்டா வச்சு தான் நம்ம பேச முடியும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது என்னென்னா, இந்தியாவில் எவ்வளோ அரசியல் கட்சி இருக்குது. இப்போ எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒன்றை பிஜேபி அறிமுகப்படுத்தி அதை ஏற்கனவே பீகாரில் பண்ணிட்டாங்க. அடுத்து மேற்கு வங்காளத்தில் பண்ண போகிறாங்க, தமிழ்நாட்டில் பண்ண போகிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு வேலையாக என்ஆர் இளங்கோ தலைமையில் 4 எம்பிக்கள் போய் தேர்தல் ஆணையரை பார்த்து தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆரை பண்ணும்போது நீங்கள் ஓட்டர் ஐடி, ஆதார் இதெல்லாம் உள்ளே நீங்கள் பரிசீலிக்கணும், இதெல்லாம் நீங்கள் ஒத்துக்கணும் அப்படின்னு பேசிட்டு வந்திருக்காங்க. இது அதாவது என்னென்னா, அப்போ திமுக மிஷினரி எந்த அளவுக்கு வேலை பார்க்குறாங்கன்னு நம்ம யோசிக்கணும். நீங்கள் ஒரு கட்சியை பற்றி விமர்சிக்கலாம், ஆனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம பாராட்டியே ஆக வேண்டும். எப்படி பிஜேபியில் அந்த நெட்வொர்க் சரியாக பண்ணுவாங்க, அந்த மாதிரி. இன்னொன்று, திமுகவிட்ட இருக்கக்கூடிய கட்டுக்கடங்காத பணம். இன்றைக்கி திமுக கிட்ட இருக்க பணம், திமுக கிட்ட இருக்கக்கூடிய மீடியா பலம், யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, அது இல்லாமல் நிலைய வித்துவான்கள், கமெண்ட் போடுற உடன்பிறப்புகள், இது இந்தியாவிலே எந்த கட்சியிலும் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மிருக பலத்தோடு இருக்குது திமுக. மறுபடியும் சொல்கிறோம், திமுக அப்படிங்கிறது தோற்கடிக்க முடியாத சக்தி இல்லை, ஆனால் மிக மிக வலிமையாக இவங்க இந்த 5 வருஷத்தில் ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிட்டாங்க. அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சியாக செயல்படலை. அதற்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணமானா அது அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. ஓபிஎஸ் பிரச்சனை, டெல்லி ஓபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணிச்சு. அவர் தலைவரான்னு சொல்கிறதுக்கே பல பிரச்சனை. அந்த கோட் இந்த கோட் இதுலேயே பாதி காலத்தை செலவிட்டார். இந்த பக்கம் அண்ணாமலை, பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது மாதிரி அண்ணாமலையை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. கமலாலயத்தில் உட்காந்து என்னை அரெஸ்ட் பண்ணிப்பார், அப்படிப்பார் இப்படிப்பார்னு திமுகவுக்கு எதிராக பேசுகிறார். மற்றவங்கெல்லாம் பேசினா அவங்க வீட்டுக்கு ரைடு விடலாம். பிஜேபி தலைவர் கமலாலயத்தில் உட்காந்து பேசினா திமுக எங்கே ரைடு விடும்? ஒன்றும் இல்லை. நம்ம ராஜா ராஜா அவர் மிக மிக அருவருக்கத்தக்க வார்த்தைகள்லாம் பேசுகிறார். ஆனாலும் திமுக அவர் மேலே வழக்கு போடாது. அவர் குண்டர் சட்டத்திலேயே போடணுன்னு தான் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி அண்ணாமலை இருந்தவொன்னு அவர் என்ன வேணால் பேசலாம். அண்ணாமலைக்கு புகழ் கூடுறது காரணம் அதுதான். நானும் நீங்களோ யார் பிஜேபி தலைவராக இருந்தாலும் நம்ம என்ன வேணால் பேசலாம், யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. யாரும் பண்ணுறதுக்கு ஜெயலலிதா அம்மா இல்லை. இதே ஜெயலலிதா அம்மாவை இருந்திருந்தால் அண்ணாமலை இப்படி பேசியிருப்பாரா? அதை விஷயத்தையும் சொல்கிறோம். திமுக காரங்க நீங்கள் பார்த்துட்ருக்கு, நீங்களே சொல்லுங்கள். இப்போ வெகுஜன மக்கள்கிட்ட நம்ம ஓடுறோம். இன்றைக்கி வெகுஜன மக்களே, பிஜேபி இந்த அளவுக்கு வளர்வதற்கு காரணம் திமுக அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது உண்டா இல்லையா? இந்த அளவுக்கு பல பிரச்சனைகளை சொல்லிகிட்டே போகலாம். திருப்பரங்குன்றம் விஷயத்திலிருந்து முருகன் மாநாடு நீங்களே நடத்தி பிஜேபிக்கு வழி விடுறதாகட்டும், பல விஷயங்களில் இன்றைக்கி பிஜேபியை பெரிய அளவுக்கு ஆக்குனது இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக. அதில் மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு டெல்லிக்கு போகிறீங்களே, இதே ஜெயலலிதா அம்மா இருந்தால் போயிருப்பாங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அவங்க மேலே வழக்கு இருந்தது இல்லை, மோடியா லேடியான்னு கேட்டாங்களா? அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கா? நீங்கள் அரசியல் சாணக்கியம். அதாவது யாரை பிடிச்சா என்ன நடக்கும்? நமக்கு காரியம் பெருசா வீரியம் பெருசா? மோடியால் நம்ம காரியம் ஆகணும்னா நேராக போக வேண்டியதான், அவ்வளோதான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி திமுக அப்படிங்கிற கட்சி பின்னால் வருவதை கணக்கு பண்ணி இப்போவே தேர்தல் ஆணையத்துக்கு போகுது. இன்னும் குறிப்பாக என்ன சொல்கிறோம், இந்த தேர்தல் மிஷினரில் பல ஊர்களுக்கு இப்போவே பணம் போயிடுச்சு. அதையும் தாண்டி யாரை விலைக்கு வாங்கணும், என்ன ரேட், அவ்வளோதான். நம்ம விஜய் அவர்கள் இன்றைக்கி அரசியலில் கொஞ்சம் கஷ்டம் நம்ம சொல்கிறதுக்கு காரணம், எவ்வளோ தான் புகழ் இருந்தாலும் திமுக அதிமுக செலவுக்கு இறங்கி செலவு பண்ணுவாங்க. கடைசி 15 நாளில் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு பணம் விளையாடும். இதில் விஜய் எப்படி சமாளிக்க முடியும்? விஜய்க்கு பேர் இருக்கலாங்க, முகம் இருக்கலாம், மக்கள் ஓட்டு போகணுன்னு நினைக்கலாம். ஆனால் இவங்க 2 பேரும் பண்ணுற இவங்க எல்லாம் மீறி போயிடுங்க. நான் தேர்தல் அரசியலில் 99 98 அப்போயே எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே முதல்ல சர்வே நடத்தின டீம்லேயே நான் இருந்தேன். அதனால் சொல்கிறேன்,
கடைசி நேரத்தில் அந்த கதையே மாறும். ஏகப்பட்ட வேலை பண்ணுவாங்க. அந்த கடைசி நெட்வொர்க்கில் வந்து திமுக அதிமுகவும் நீங்கள் அடிச்சிக்கவே முடியாது. அவங்கள மீறி ஒருத்தர் வரவே முடியாது. விஜயகாந்த் வரும்போது என்ன ஆச்சு, அது நீங்கள் காணா போயிடுவீங்க. ஏன்னா இவங்க 10 ரூபா ஒரு இடத்துல நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா இவங்க 5000 ரூபா செலவு பண்ணுவாங்க. 10 ரூபா இங்கே இருக்குது, 5000 ரூபாங்கிறது நீங்கள் தாக்கே பிடிக்க முடியாது. உங்களை காண அடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு நெட்வொர்க் இவங்க கிட்ட இருக்குது. எல்லாமே பணம் தான், பணம் பணம் பணம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து மேற்கு மண்டலத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி வலிமைங்கிறாரு. திமுக சொல்லுது நாங்கள் தான் வலிமைன்னு. டேட்டாவை பார்த்தா 46 தொகுதி. போன தடவை நடந்த எம்பி எலெக்ஷனில் டோட்டலாக தமிழகம் முழுவதும் 221 தொகுதியில் திமுக முன்னணி, 10 தொகுதியில் அதிமுக முன்னணி, 3 தொகுதியில் பாமக முன்னணி. இதுதான் டேட்டா. 46 தொகுதி. இப்போ இவங்க சொல்கிற 46 தொகுதியில் கூட 4 தொகுதி எடப்பாடி, சங்ககிரி, திருச்செங்கோடு, இன்னொரு தொகுதி. இந்த 4 தொகுதியில் மட்டும்தான் அதிமுக பிஜேபி ரெண்டையும் சேர்த்தா இவங்க திமுகவை அதிகம் ஓட்டு வாங்குறாங்க. இல்லைன்னா திமுக தான். அப்போ இயல்பாக பார்க்கக்கூடியவங்களுக்கு ஏங்க எம்பி எலெக்ஷனில் மோடிக்கான எலெக்ஷன்லேயே திமுக தான் ஜெயிக்குது. 221 தொகுதியில் ஜெயிக்குது. அதிமுக ஒன்றுமே இல்லை. அப்போ 2 பேரையும் கூட்டணி வச்சாலும் ஒன்றும் இல்லை. அப்போ இன்னொன்று, இதெல்லாம் டேட்டாவெல்லாம் பார்த்து இல்லைங்க அதிமுக பிஜேபி கூட்டணியே இருந்தால் கூட தேர்றது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. இன்னொன்று, போன தடவை எம்பி எலெக்ஷனில் பிஜேபி நின்றது 24 தொகுதி. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கணக்கு பண்ணிங்கன்னா 144 தொகுதியில் நின்றுருக்காங்க. 144 தொகுதியில் ஒரு தொகுதியில் கூட அவங்க முன்னணியில் இல்லை. அப்போ பிஜேபியுடைய வலிமை அவ்வளோதான் தமிழ்நாட்டில். அதை கட்டி இழுத்து கொண்டு போகிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுக தான். ஆனால் இன்னொன்று மறந்துடக்கூடாது, போன தடவை எம்பி எலெக்ஷனில் அதிமுக பிஜேபியை விட்டு விலகி நின்றுது. அப்போ சிறுபான்மை வாக்குகளும் ஓரளவுக்கு கிடச்சிருக்கும். அவ்வளவையும் கணக்கு பண்ணாலும் திமுக தான் நம்பர் 1 இடத்துல இருக்குது. இதையெல்லாம் பார்த்துட்டு திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. புள்ளி வரும் சார், ஒரு தேர்தலில் நடக்கிறது அடுத்த தேர்தல் நடக்காது. அதுதான் அரசியல். இதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட்டி கழிச்சுலாம் கணக்கு போட்டு இதில் புள்ளி வரும். மக்கள் எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்தில் மாற்றிடுவாங்க. நம்ம அதான் சொல்லுவோம்ல, எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் நடக்கும்போது நடக்கும் சார் பெரிய சம்பவம். எவ்வளோ நடந்திருக்குது. எல்லாரும் திமுக தான் ஜெயிக்கும் நினச்சிட்டு இருக்கும்போது ஐயா ராஜீவ்காந்தியோட அவர்களுடைய படுகொலை நடந்து வரலாற்றையே திருப்பி போட்டுருச்சுல. இந்திரா காந்தி அம்மா அவர்கள் இறந்தபோது என்ன நடந்தது? இது அதாவது ஒரு ஒன்றும் இல்லை, இங்கே பக்கத்தில் ரேவண்ணா, கர்நாடகாவில் ரேவண்ணாவுடைய அந்த வீடியோ வெளியாகிறதுக்கு முன்பு எம்பி எலெக்ஷனில் என்ன நடந்தது? அதனால் பல விஷயங்கள் எலெக்ஷனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அந்த விதத்தில் இன்றைக்கி திமுக அப்படிங்கிறது அதிமுக 2 பேரும் சொல்லிக்கிட்டாலும் இன்றைக்கி உண்மையிலே சொல்லணும்னா, போன தடவை கூட சட்டமன்ற தேர்தலில் முடக்குறிச்சியில் சுப்புலட்சுமி ஜெகதீசன் வெறும் 100 ஓட்டில் தான் தோக்குறாங்க. தொண்டாமுத்தூரில் கூட பெருசாக ஜெயிக்கல வானதி சீனிவாசன் அவர்கள். அப்போ அதிமுக அப்படிங்கிறது லீடிங்கில் ஜெயிக்குது, பிஜேபின்னா லீடிங் கம்மியாக தோக்குது, ஜெயிக்குது. 2 தொகுதியை சொன்ன 2மே கடைசி வரைக்கும் கமல் முன்னணியில் தான் இருந்தார். அப்போ தொண்டாமுத்தூரில் நாங்கள் தான் ஜெயித்தோன்னு இன்றைக்கி வானதி உரிமை கொண்டாட முடியாது. தேர்தல் அரசியலில் நீங்கள் ஜெயிச்சிருக்கலாம், ரொம்ப பெரிய வெற்றிலாம் இல்லை. அப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி இருந்ததுன்னா பிஜேபி எங்கெங்கே நிற்குதோ அங்கே திமுகவுக்கு ஒரு பெரிய சான்ஸ் இருக்குது. அதை நம்ம ஒத்துக்கிறோம், அது இருக்கும். அதிமுக பிஜேபி நேரடியாக போட்டி நடக்கும்போது கண்டிப்பாக வந்து 2 பேருக்கும் டஃப் ஃபைட் இருக்கும். இன்னொன்று நம்ம சொல்கிறோம், இப்போ ஸ்டாலின் அவர்களாகட்டும் எடப்பாடி அவர்களாகட்டும் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தேவக சொல்லுது நாங்கள் தான் முதன்மை சக்திங்கிறாங்க. அவங்க முதன்மை சக்தியாக இல்லையாங்கிறது காலம்தான் முடிவு சொல்லும். ஆனால் விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு ஓட்டை பிரிப்பார் அப்படிங்கிறது இப்போ யாராலையும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் விஜயோடைய வீச்சு சரியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் தான் எல்லோரும் பேச ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தி விஜய்க்கு இருக்குன்னு நினச்சா அப்போ களம் மாறலாம். அப்போ கிறிஸ்துவ இஸ்லாமிய மக்கள் விஜய்க்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது. அது எடப்பாடிக்கு சாதகம். ஏன்னா திமுகவுக்கு போகிற ஓட்டு பிரியுது. இல்லை எடப்பாடியா ஸ்டாலினா அப்படின்னு வந்ததுன்னா ஸ்டாலினுக்கு ஓரளவுக்கு ஃபேவர். ஏன்? எடப்பாடி வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்கார். அதனால் இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள் வந்து விஜய்க்கு போட்டு ஓட்டை வீணாக்க வேணான்னு கூட நினச்சி எடப்பாடிக்கு போடலாம். இல்லை ஒரு தொகுதியில் திமுகவை தோக்கடிக்க இருக்கக்கூடிய வலிமை யாருக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு திமுகவை பிடிக்காதவங்க ஒரே கட்சிக்கு வாக்களிக்கலாம். இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இல்லை இப்போதே சொல்லிவிட முடியாது. ஏன்னா தேர்தல் அரசியலில் நம்ம நியாயமாகவும் நடுநிலையாகவும் பேசுகிறோன்னா கூட்டணி பலத்தை மட்டும் வச்சுக்கிட்டு திமுக ஜெயிப்பது அப்படிங்கிறது இவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. அது சரி வராது. அதே மாதிரி அதிமுகவுக்கு வாக்கே இல்லை, அதிமுக தோக்க போகுது அப்படின்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் கடைசி நேரத்தில் முடிவு பண்ண விஷயம். அதிமுக இனிமேல் கூட்டணி வரும் அப்படின்னா நமக்கு அந்த நம்பிக்கை இல்லை. இனிமேல் அதிமுகவுக்கு ஒரு கூட்டணி, ஏன்னா பெரிய கூட்டணி வருங்கிற நம்பிக்கை நமக்கு இல்லை. ஏன்னா வந்து விஜய் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், நான் என் தலைமையில் தான் கிட்டார். அப்போ இது எதை நோக்கி போகும்?
திமுக அப்படிங்கிறது கூட்டணி பலம். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி வந்து திமுகவுக்கு ஒரு 10 ஆண்டுகளாக இந்த கூட்டணியை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி. எடப்பாடிக்கு தெரியும். இப்போ எடப்பாடியும் அமித்ஷாவையும் நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. இப்போ என்ன சிக்கல்னாங்க, ஏன் வந்து நம்ம வந்து தேர்தலில் கண்டிப்பாக திமுக ஜெயிச்சே ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 2 எடப்பாடிக்கு இது வாழ்வாசாவா பிரச்சனை, அமித்ஷாவுக்கு இது வந்து கண்டிப்பாக 2026 திமுக தோற்றா தான் 2029 நம்ம ஜெயிக்கணும். அப்போ பிஜேபி பல அஸ்திரங்களை பிரயோகிக்கும். எடப்பாடியும் சாமானியவர்கள் அவரும் பல அஸ்திரங்களை பிரயோகிப்பார். அப்படிங்கும்போது மிக மிக போட்டி கடுமையாக இருக்கும். திமுக எப்படி ஜெயிக்கணுங்கிறதுக்காக உருண்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த போட்டியில் ஜெயிக்க போவது யார் அப்படிங்கிறது சத்தியமாக இப்போ யாராலையும் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு கணக்கு சொல்லலாம். கண்டிப்பாக திமுக ஜெயிக்கும் புள்ளி விவரத்தை வச்சு சொல்லலாம். புள்ளி விவரம் அப்படிங்கிறது இந்த தேர்தல் எடுபடாதுங்க. இது வந்து எப்படின்னா ஸ்டாலின் வேணுமா வேணாமாங்கிற தேர்தல். ஆனால் இப்போவும் சொல்கிறோம், இந்த 5 வருடங்களுக்கு பிறகும் ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இல்லை. ஸ்டாலின் மேலே மக்களுக்கு பெரிய வெறுப்பு இல்லை, அந்த ஆட்சி மேலே இருக்குது. தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையாகட்டும், இந்த பல்கலைக்கழக பிரச்சனையாகட்டும், ஈசிஆரில் கொடி கட்டுற பிரச்சனையாகட்டும், ஆணவ கொலை பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆனால் என்னென்னா ஸ்டாலின் மேலே ஒரு நல்ல ஏதோ ஓடி ஆடி வேலை செய்கிறாருப்பா, ஏதோ ஒன்று பண்ணுறாருப்பா அப்படிங்கிற இமேஜ் இருக்குது. அந்த இமேஜ் மட்டும் போதுமான அந்த இமேஜ் போதாது. ஏன்னா தினந்தோறும் இந்த ஆட்சி அதிகாரிகளால் நடத்தப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது இந்த ஆட்சி மீது ஒரு வெறுப்பு கண்டிப்பாக இருக்கும். இயற்கையிலே 5 வருஷம் ஆனாவே ஒரு வெறுப்புணர்வு இருக்கும். அந்த வெறுப்புணர்வு திமுகவுக்கும் இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. இதே மாதிரி தான் போன தடவை எடப்பாடி இருக்கும்போது எடப்பாடி ஜெயிக்கவே கூடாதுன்னு மக்கள் ஓட்டு போட்டாங்க. அப்படி ஓட்டு போட்டிருந்தா எப்படிங்க 66 சீட்டு, பிஜேபி வேறு ஒரு 4 சீட்டு வருதும். அதனால் எடப்பாடி வந்து மோசமான ஆட்சி நடத்தலான்னு யாராவது சொல்ல முடியுமா? இப்போ எப்படி ஸ்டாலின் இருக்காரோ அதே மாதிரி தான் எடப்பாடி இருந்தார். அதனால் எடப்பாடியை மட்டும் நீங்கள் அடிமை எடப்பாடின்னு சொல்கிறீங்க, ஸ்டாலினை மட்டும் நாங்கள் வந்து யாருக்கும் மண்டியிடாத வரணும். நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஏன் போனீங்க? உங்கள் பையன் போய் ஏன் வந்து மோடிட்டா வந்து இது வாங்கிட்டு வந்தார், துணை முதல்வராக பதவி இருக்கும்போது பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு வந்தார். பேசுகிறதுனா பேசிக்கொண்டே போகலாம். நீங்கள் பாட்னாக்கு அனுப்பிய ஸ்வீட் பாக்ஸ் என்ன ஆச்சுங்கிற கதையோட. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் போட்டி கடுமையாக இருக்கும். இப்போதே சில நிலை வித்வான்கள்லாம் திமுக இப்போ ஜெயிச்சிட்ட மாதிரி பேசுகிறதும், அதிமுக கண்டிப்பாக ஜெயிக்கும்னு பேசுகிறதும், இல்லை விஜய் தான் வருவார்னு பேசுகிறதும், இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியமில்லை. ஆனாலும் பிரச்சனைகள் இருக்கிறது. இனிமேல் போகத்தான் இது தெரியும். அதனால் மேற்கு மண்டலத்தை வந்து இந்த புள்ளி விவரத்தை வச்சு எடை போடுவது சரியில்லை அப்படிங்கிறது தான் நம்ம எண்ணம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.